காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 25 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதற்கு இந்த சம்பவத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். அதே நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கூடிய மக்களுக்கு தன்னுடைய இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் இதில் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி அறிந்து மிகவும் வேதனையுற்றதாக அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் இன்று பிற்பகல் நடந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூட்டில் 24 சுற்றுலா பயணிகள் தற்போது அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்துள்ளதாக ஏற்கனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அந்த மாநில அரசாங்கமானது வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதல்வர் அதற்கான ஒரு கண்டனத்தை தெரிவித்து எக்ஸ் பதிவை பதிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தீவிரவாத தாக்குதல் என்பது நிச்சயமாக ஒரு சாமானிய பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் குறிவைத்து தடுத்தப்பட்ட தாக்குதல் சம்பந்தமாக உள்ளது. இதனை ஏற்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த அனைவருடைய குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் பதிவில் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் உள்ளார்கள் என்பது மிகவும் வேதனை அளிப்பதாகவும் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தினுடைய உறைவிட ஆணையரிடம் அறிவுறுத்தி தேவையான நடவடிக்கைகளை அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு செய்வதற்கான ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவையும் தற்பொழுது தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்துள்ளார். ஏற்கனவே பல்வேறு கட்ட மீட்பு பணிகள் என்பது காஷ்மீரில் நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகாரிகள் குழு என்பது அங்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்போது தமிழக அரசாங்கம் சார்பாக கூறப்பட்டுள்ளது. அமித்ஷா தற்போது காஷ்மீர் சென்றடைந்திருக்கிறாரா? அவருடைய அடுத்த கட்ட ஆலோசனை எதை நோக்கி இருக்கு சுசித்ரா? தேவா, தற்போது சற்று நேரத்திற்கு முன்னதாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய தலைநகரான ஸ்ரீநகருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள், குறிப்பாக இந்திய ராணுவத்தினுடைய மூத்த அதிகாரிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கிட்ட மூத்த அதிகாரிகளின் குழு என்பது தற்பொழுது ஸ்ரீநகருக்கு வந்திருந்துள்ளது. முதற்கட்டமாக அந்த மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய மனோஜ் சின்ஹாவுடன் ஒரு ஆலோசனை நடத்திய பின்னர் எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டுள்ளது, கூடுதலாக அங்கு போடப்பட்டுள்ள பாதுகாப்பு பணிகள் என்ன என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனை அவர் முன்னெடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் எந்தெந்த மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இந்த தாக்குதலில் உயிரிழந்துள்ளார்கள், எவ்வளவு பேர் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்பது தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனையை இன்று இரவு ஸ்ரீநகரில் வைத்து அவர் ஆலோசிக்க உள்ள நிலையில் நாளை காலை நேரடியாக அந்த சம்பவம் நடைபெற்ற பஹல்காம் வேலைக்கு நேரடியாக சென்று அங்கு பார்வையிடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக சிஆர்பிஎஃப் கூடுதல் படைகளை ஸ்ரீநகரில் இருந்து பஹல்காமிற்கு ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் பாதுகாப்பு துறையானது அனுப்பியிருக்கும் நிலையில் கூடுதல் படைகள் தேவைப்படுமா என்ற ஒரு ஆலோசனையும் இன்றைய சற்று நேரத்தில் நடைபெறவுள்ள அந்த ஆலோசனையின் பொழுது அவர்கள் முன்னெடுக்க இருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் தேவையான பாதுகாப்புகள் என்பது தற்பொழுது பஹல்காம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ஜம்மு காஷ்மீருடைய 15 முக்கிய, அதாவது தீவிரவாத தாக்குதல் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகளும் கடுமையான பாதுகாப்பையும் அமல்படுத்துவதற்கான ஒரு உத்தரவையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது பிறப்பித்துள்ளார். அதன் அடிப்படையிலான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அங்கு செய்யப்பட வேண்டிய அடுத்த நகர்வுகளுக்கு தொடர்பான பல்வேறு முக்கிய உத்தரவுகளையும் இன்று இந்த ஆலோசனைக்கு பிறகு அவர் பிறப்பிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் நாளை காலை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதல்வர் ஒமர் அப்துல்லாவுடன் இணைந்து அந்த இடத்தை பார்வையிடுவார் என்றும் தற்பொழுது முதற்கட்ட தகவலானது கூறப்படுகிறது. தேவா, சுசித்ரா, இப்ப இந்த பயங்கரவாத தாக்குதலில் எத்தனை தீவிரவாதிகள் ஈடுபட்டாங்க? இதற்கு ஒரு அமைப்பு பொறுப்பேற்றிருக்கு, லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்தவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க. ஆனால் எத்தனை பயங்கரவாதிகள் ஈடுபட்டாங்க? அவங்க அனைவரும் தற்போது ராணுவ அடையாளம் கண்டுவிட்டதா? தேவா, குறிப்பாக அதாவது லஷ்கர்-இ-தொய்பாவுடைய டிஆர்எஃப் என அழைக்கக்கூடிய ஒரு பிரிவாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரிவு தான் இந்த ஒரு தீவிரவாத துப்பாக்கி சூட்டிற்கு பொறுப்பேற்று அதிகாரப்பூர்வ அறிக்கையை விட்டுள்ளது. மிக முக்கியமாக சுற்றுலா பயணிகள் அந்த இடத்தை இழிவுபடுத்துவதாகவும் அவர்கள் அதை களங்கம் ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த ஒரு துப்பாக்கி சூடை நடத்தியதாக அவர்கள் அந்த ஒரு அறிவிப்பில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 6 தீவிரவாதிகள் இந்த தாக்குதலில் பஹல்காமினுடைய அந்த தாக்குதலில் ஈடுபட்டுள்ளது தற்பொழுது உறுதியாகியுள்ளது. அதில் 3 பேர் வேறு நாடுகளில் இருந்து வந்தவர்கள் என்றும் ஒருவர் அந்த காஷ்மீரை சேர்ந்த ஒரு லோக்கல் குடிமையாளர் என்ற ஒரு தகவலையும் தற்போது முதற்கட்டமாக தெரிய வந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் AK-47 உள்ளிட்ட துப்பாக்கிகளும் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பல நாட்களாக திட்டமிட்டு இந்த ஒரு துப்பாக்கி சம்பவம் என்பது நடத்தப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய காவல்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்துகிறார்கள். தற்பொழுது அதாவது ஏப்ரல் மே மாதங்கள் முதல் சுற்றுலா பயணிகளுடைய அந்த சுற்றுலா காலம் என்பது தொடங்க இருக்கும் நிலையில் இந்த நேரத்தில் இது போன்ற தாக்குதல் என்பது நிச்சயமாக
ஒரு பாதுகாப்பை அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையிலான ஒரு பயத்தை உருவாக்கும் வகையில் தான் இந்த ஒரு தாக்குதல் என்பது நடைபெற்றதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 6 தீவிரவாதிகளையுமே பிடிப்பதற்கான ஒரு தேடுதல் வேட்டையையும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அவர்கள் முடிக்கின்றனர். ஒருவர் ஏற்கனவே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 5 பேர் மற்றும் அவர்கள் கூட்டாளிகள் என அனைவரையுமே பிடிப்பதற்கான ஒரு சிறப்பு படையையும் உருவாக்கி தேடுதல் வேட்டையில் தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுவதுமே குறிப்பாக பஹல்காம் மற்றும் அதன் அருகே இருக்கக்கூடிய அனந்த்நாக் உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது தேடுதல் வேட்டையையும் மத்திய CRPF மற்றும் ஜம்மு காஷ்மீருடைய காவல்துறை அதிகாரிகள் முடுக்கிவிட்டார்கள். தேவா, நன்றி சுசித்ரா.